ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேற லெவல் பொலிட்டிக்கல் ட்விஸ்ட். நம்ம தளபதி விஜய் எடுத்திருக்கிற ஒரு அதிரடி முடிவு தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ஹாட் டாபிக். ஆமாங்க, கரூர் துயர சம்பவம். அதுதான் இப்போ தளபதியோட தீவிர அரசியல் பயணத்துக்கே ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு. என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அத்தனை உயிர்கள் பலியானது, அது கொடுத்த வலி ரொம்ப பெருசு. தளபதியின் மௌனமும் நிர்வாகிகள் குமுறலும். இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து தளபதி என்ன பண்ணாரு? 1 அறிக்கை விட்டாரு. 2 ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. 3 அதுக்கப்புறம் செம்ம அமைதி. ஆமா, மீடியாக்காரங்களை சந்திக்கல, பொது இடங்கள்ல தலை காட்டல. அவர் தரப்புல இருந்து ஒரு டைரக்ட் பதில் வரல. இதுதான் இப்போ பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு. இதுதான் அந்த அதிரடி திருப்பம். இப்போ விஷயம் என்னன்னா, இத்தனை நாள் தளபதி அமைதியா இருந்தாரே, அதுவே கட்சிக்குள்ள பெரிய சலசலப்பை கிளப்பிடுச்சு. நம்ம தமிழக வெற்றி கழகம் டிவிகே நிர்வாகிகள் எல்லாரும் தளபதி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? தலைவா, இனியும் நாம இப்படி அமைதியா இருந்தா அது நம்ம கட்சியோட செயல்பாட்டை முழுசா பாதிக்கும். மக்கள் மத்தியில தப்பான ஒரு இமேஜ் வரும். இதை நாம இப்படியே விடக்கூடாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அவங்களோட இந்த பேச்சை கேட்ட நம்ம தளபதியும் உடனே ஒரு அதிரடி முடிவெடுத்திருக்காரு. கரூர் பயணத்துக்கு முன் மீடியா சந்திப்பு. எல்லோரும் எதிர்பார்த்தது என்ன? தளபதி உடனே கரூர் போய் பாதிக்கப்பட்டவங்களை சந்திப்பார்னு தான். ஆனா அவர் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாராம். விஜய் கரூர் போறதுக்கு முன்னாடியே ஊடகங்களை சந்திக்க போறதா இப்போ லேட்டஸ்டா தகவல் வந்திருக்கு. இதுதான் மக்களே அந்த யாரும் எதிர்பார்க்காத திருப்பம். மீடியா முன்னாடி வந்து கரூர் சம்பவம் பத்தி வெளிப்படையா பேசணும். என்ன நடந்தது, யார் பொறுப்பு, தன்னோட அடுத்த கட்ட அரசியல் திட்டம் என்ன, இது எல்லாத்தையும் அவர் டைரக்டா பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இத்தனை நாள் இருந்த மௌனத்தை கலைச்சு இந்த சிக்கலான சூழல்ல தளபதி மீடியா முன்னாடி வந்து பேசுறது தமிழ்நாட்டு அரசியலை வேற திசைக்கு திருப்பும்னு பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகள் சொல்றாங்க. உங்க கருத்து என்ன? சரி மக்களே, இந்த சூழல்ல தளபதி விஜய் ஊடகங்களை சந்திக்க போறது சரியான முடிவா? இந்த சந்திப்பு அவர் அரசியலுக்கு எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.